வாங்க இன்ஸ்டன்ட்டாக செய்யலாம். இப்போ மாங்காய் வந்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு மாங்காயில் தான் இதை செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு அதே மாதிரி தாங்க வெந்தயமும் அப்புறம் கடுகும் வறுத்துக்கலாம். வறுத்துட்ட பிறகு அதை பொடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் கடுகுனா 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பவுடராக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பவுடரை தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட்டாக நம்ம செய்ய போகிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுட்டு அதில் கடுகு போட்டு அப்படியே வச்சிடலாம். ஆறட்டும். ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கு மாதிரியே தான் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட்டாக செய்கிறோம் அப்படின்னும் போது எண்ணெயில் நல்லா நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். பட் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் குறைச்சலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு கல்லுப்பு தாங்க ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இதுக்கும் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. இந்த உப்பு ஊற ஊறவே உங்களுக்கு வந்து ஊறுகாய் ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இதை நல்லா ஆட் பண்ணுங்கள். ஊறுகாய்க்கு முக்கியமாக எண்ணெயும் இந்த உப்பும் நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொடியும் ஆட் பண்ணணும் இல்லைங்களா? அந்த பொடியை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடுறேன். நிறைய ஆட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வறுக்கும் போது பார்த்து கவனமாக வருங்க. ரொம்ப ஹையில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா கருகிடும். அப்புறம் வந்து கசப்பாக இருக்கும் பவுடர். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எடுத்து குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி வரைக்கும் ஃபுல்லாக போகும். உடனே எடுத்து இதை அப்பயே வந்து எப்படின்னா கல்லுப்புன்றதுனால கொஞ்சம் அது வந்து ஊற தான் கரையும். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த ஊறுறதுக்கு. நம்ம கலந்து விடும்போது நல்லா ஊறிடும். அடுத்த நாள் நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கழிச்சு பார்த்தீங்கனாலே அந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதங்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த ஊறுகாய் நல்லா சூப்பராகவே இருக்கும். எண்ணெய்லேருந்து தாராளமாகவே இருக்கும். இந்த எண்ணெயே போதும் நம்மளுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஃபஸ்ட்டு செஞ்ச ஊறுகாய் விட இந்த ஊறுகாய்க்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் அந்த உப்பு ஊறும் போதே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாகவே மேலே எழும்பிட்டு வந்துடும். இது வந்து தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்தோடையும் வச்சுக்கலாங்க. அப்படியே வெறுமா சாப்பிடும்போது கூட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கல்யாண வீடு விசேஷ வீட்டுக்குலாம் இது வந்து இன்ஸ்டன்ட்டாக செஞ்சு அப்படியே நம்ம இலையில வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் ஒரு மாதிரி இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு எப்படி தேவைப்பட்டாலும் செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தான் தேவைப்பட்டது. அதனால் செஞ்சுருந்தேங்க. சூப்பராக பாருங்களேன். எப்படி எண்ணெய் நான் சொன்னேன் இல்லைங்களா? எண்ணெய் பெரிய மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லெண்ணெய் தாங்க எல்லாமே. இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஊறுகாயும் அட்டகாசமாக இருக்கும். 1 இயர் வரைக்கும் நீங்கள் இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.